பேசணும். அப்புறம் நான் மிஷ்கினுக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன், என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் அவர் இம்மீடியட்டாக சொன்னது என்னென்னா, பாயிண்ட்ஸ் நோட்டட் வெற்றி, ஐ அக்ரி அண்ட் ஐ ஹாவ் சர்டன், இது பற்றி எனக்கும் சில கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார். நாங்கள் பேசணும், ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு நிகழ்வு நடக்குது, அது தவறாகும் போது அதை உடனடியாக சரி செய்துக்கிற கரேஜ் மிஷ்கினுக்கு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது வந்து அந்த that is a trait that we all should have. மற்றவர்களுடைய மனம் புண்படுத்தும் போது அதுக்காக வந்து மன்னிப்பு கோர்றது, பொறுப்பேற்றுக்கிறது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் மிஷ்கின். நீங்கள் இங்கே வந்தது வந்து வர்ஷாவுக்கும் வர்ஷாவோட டீமுக்கும் ஒரு பெரிய ஊக்கம். அண்ட் இது கிராஸ் ரூட்டுக்கும் ஒரு பெரிய, நீங்கள் வர்றதால ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. டாப்ஸி வந்து சொன்னாங்க, அது அவங்க இப்போ கிளம்பிட்டாங்க, பதில் சொல்ல முடியல. நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா, எப்போ என்னை பார்த்தாலும் என்ன கேட்பாங்கன்னா, சார் ஏன் சார் வெறும் ஆம்பளைங்களை வச்சு ஏன் படம் எடுக்கிறீங்க? நீங்கள் உங்கள் படத்தில் வந்து ஒரு லேடி, ஒரு ஃபீமேல் கேரக்டர், 2 ஃபீமேல் கேரக்டர் தானே இருக்குது, எப்போ தான் நீங்கள் வச்சு எடுப்பீங்க? கேர்ள்ஸ் இல்லாமல் கேர்ள்ஸோட எப்போ படம் எடுப்பீங்க? ஆனால் அப்போது நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து யூனிட்டில் வந்து அந்த டைமில் வந்து கேர்ள்ஸ் இல்லை, ஆடுகளம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக வந்து பொண்ணுங்க யாருமே ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து வர்ஷா ஜாயின் பண்ணப்போ ஒரு நாள் தாப்சி வந்திருந்தாங்க ஆஃபீஸ்க்கு. அப்போ நான் வர்ஷாவை கூப்பிட்டேன். வர்ஷா வந்து அங்கே எங்கேயோ வெளியே போயிருந்தாங்க, நான் கூப்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு வரலான்னு. வந்த உடனே தாப்சி இன்ட்ரெஸ்ட் பண்ணேன், அதில் பார்த்துங்கம்மா, எங்கள் யூனிட்லேயும் வந்து லேடி அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னேன். ஸோ அப்போதுலேருந்து தாப்சி ஆல்சோ நியூ ஆஃப் வர்ஷா. ஸோ அப்போ வர்ஷா ஒரு படம் பண்ணியிருக்காங்க, டைட்டில் பேக்கர், நீங்கள் டீசர் பாருங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு ஷி இமீடியட்லி செட், சார் உடனே நான் வரேன் சார் அப்படின்னாங்க. வந்து இருந்துட்டு போனாங்க. ஸோ அதுக்காக தான் நான் அவங்களை கூப்பிட்டுருந்தேன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. நாங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அண்ட் இந்த படம் ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல் போடுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த படம் காம்படிஷனில் போயிருக்கிறது. ஏன்னா இந்த டீமுடைய எஃபர்ட்,